ஸோ கிளம்பிட்டாங்க. ஸோ 2 பேரும் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து என்னை பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முயற்சியில் வந்து பயங்கரமான ஒரு முயற்சி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, கண்டுக்காதீங்க. ஸோ இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலேருந்து இந்த செண்டில் இருந்து இவ்வளோ பெரிய பையன் வரைக்கும் உட்காந்துட்டு இந்த ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல டிஷ் வந்து பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் டிஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க, அது ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த நெருப்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ நம்ம அதில் வந்து வைக்கிறதுக்கான சிக்கனை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், கை காட்டுங்கப்பா தம்பிங்களா. உங்களோட எஃபர்ட் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த பசங்க கூட வந்து பயங்கரமான ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தீங்களா? ஓகே, சரி வாங்க நம்ம சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ரஷ்யன் சிக்கனுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் கூட இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட், போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடையில் கேட்டாலே கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்கெட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எதுக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஸு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அமுல் சீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு. ஸ்டஃபிங்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஹலப்பினோஸ் ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே எங்களோட லோக்கல் மார்க்கெட்டில் ஹலப்பினோஸ் வந்து கிடைக்கல. ஸோ பிக்கிள்டு ஹலப்பினோஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் வந்து சில்லிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில்லிஸ்க்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேரினேஷனுக்கு வந்து லெமன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு ஊசி நூல், எதுக்குன்னா அந்த பாக்கெட்ஸை வந்துட்டு
நம்ம வந்து க்ரில் பண்ணுறப்போ வந்து சீஸ் வந்து உருகி கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்காக அந்த சிக்கன் பாக்கெட்ஸ் வந்து ஒரு சைடை வந்து அடைக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீஸ் க்யூப்ஸை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க, நம்ம போட்டு வச்சுருந்த இந்த மாதிரி பாக்கெட்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஊசி நூலை கோத்துக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் பண்ணுறதுக்கு யாரோ பட்டாசெல்லாம் வெடித்து கொண்டாடுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஊசி நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாக்கெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் க்யூப்ஸை வந்துட்டு இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. நல்லா வச்சுட்டு ஸோ தேவையான அளவுக்கு வந்து உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்றவங்க நிறையா சில்லி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்றவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ நல்லா சீஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு முன்ன பின்ன வந்து இந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் தைச்சி பழக்கம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் தைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. சிக்கன் ஸ்கின் வந்து ரொம்ப டெண்டராக இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RM4. இன்னைக்கு எங்கள் அப்பா வீடியோ பண்ணியிருக்காங்க. நல்லா நெருப்பு எரியுது. சிக்கன் தண்டூரிய பண்ணின்னு இருக்கோம். ஊசி பிண்டெல்லாம் வச்சு சிக்கன் எல்லாம் அரைக்கிறோம். இதோ பாருங்க, அங்க தெரியும் நினைக்கிறேன் எப்படி புகை வருது பாருங்க. ஆமா, எவ்வளோ ஐட்டம் போயிடுச்சு பாருங்க. தெரியுதா? பக்கத்துலயும் மாங்காய் மரம் இருக்கு, செம்மையா நிறைய மாங்காய் பூத்துருக்கு. இங்க பார்த்தோன்னா, கிட்ட பார்த்தோன்னா ஒரு மாங்காய் கூட இருக்கு. இங்க வாங்க, நான் காட்டுறேன். மாம்பழம் நிறைய இருக்கும் இந்த செடியில. இங்க நடுவுல இருக்கு, வெடிஞ்சு போய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து இந்த மாதிரி பாக்கெட்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் அண்ட் சில்லி வந்து மேரினேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டோன்னா நம்ம இந்த இடத்துல மேல் அவுட்டர் மேரினேஷனுக்கு ஸோ இந்த இடத்துல கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெமனை வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல தடவிக்கோங்க. ஸோ லெமன் போட்டு மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இப்போது சால்ட் அண்ட் பெப்பர் மேரினேஷன் தான். ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இமேஜினேஷன் எல்லாமே வந்து நம்மளோட கையில் இருக்கிறது தான். சரி, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எலி சமைக்கிற மாதிரி ஒரு படம் ஆக்சுவலாக வந்து அதில் வந்து ஒரு ஃபேமஸான ஃப்ரெஞ்சு செஃப் சொல்லியிருப்பார், எனிபடி கேன் குக். ஸோ அந்த மாதிரி தான், யார் வேணால் இனோவேட் பண்ணலாம், யார் வேணால் சமைக்கலாம். ஸோ இந்த சென்ஸ் வந்து அது வந்து நல்ல டேஸ்டியாக இருந்தால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 10 minutes மேரினேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அடுப்பில் வச்சு நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து க்ரில் ரெடியாக இருக்குது.
இல்லை உங்ககிட்ட ஸ்கியூ பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்கியூ பண்ணியும் வைக்கலாம். பட் இப்போ இதுக்குள்ள சீஸ் நான் வச்சுருக்கறனால இதை ஸ்கியூ பண்ண விரும்பலை. ஸோ அது வந்து எவ்வளோ நெருப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அனல் வந்து இது பண்ணிவிட்டு, ஸோ இது சிக்கன் வந்து பிரெஸ்ட்டு போன்லெஸ் பிரெஸ்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஃபயர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மோர் தென் 300 டிகிரிஸ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா குக் ஆகுன்றதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வந்து மேரினேஷன் பண்ணிட்டு நம்ம போய் குக் பண்ணலாம். வீட்டில் கூட பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் வீட்டில் கூட பண்ணிக்கலாம். இல்லை மொட்டை மாடியில் செங்கலை வச்சு கூட கட்டிக்கலாம். இங்கே பாருங்க எப்படி எரியுது. நாங்கள் எரி வச்சுட்டோம் கஷ்டப்படி. மக்களே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மேரினேட் பண்ணிட்டோம். இது வந்து போதுமான அளவு ஊறிடுச்சு. இனிமேட்டு நம்ம கிரில்லில் வைக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ செம்ம அனலாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மேரினேட் பண்ணி சீஸ்லாம் போட்டு நல்லா நம்மளே குக் பண்ணியிருந்துருக்கோம். அதை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி வாங்க இந்த கிரில்லில் எடுத்து வச்சுட்டு ஸோ மொத்தமாக எடுத்து வச்சு அது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? சீஸ் எல்லாம் உருக்கி நெருப்பில் ஊற்றி இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் நல்லா குக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸ் எல்லாம் உள்ளே கட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் கோ.